ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஞானமும் சகோதரர் இயேசு கிறிஸ்துனுடைய இரட்சிப்பும் சமாதானமும் நீடித்த வாழ்வும் பரிபூரண சுகமும் என்றென்றைக்கும் கிடைப்பதாக. ஆமீன். உலகெங்கிலும் இருந்து ஷாலோன் சபையின் ஆராதனை கலந்து கொள்ளுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தேவ செய்தி கடந்த வாரத்தின் தொடர்ச்சி. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகுதல், அதை பற்றின தொடர் செய்தி. அவர் வாழ்ந்தது போல் நம்ம வாழ முயற்சி எடுக்கணும். அதுக்கான பயிற்சி தான் அவர் கொடுக்குறார். அந்த பயிற்சி என்னன்னு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சிந்திப்போம். திருப்பங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒன்று, அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். எங்கே ஏறினார? மலையின் மேல் ஏறினார். இந்த காட்சி எல்லாமே ஒரு உள்ளார்ந்த அர்த்தமும் ஒன்று இருக்குது. பூமியில் இருக்கிற கொஞ்சம் உயரமான இடத்துக்கு ஏறினார் இல்லை, நாம் தான் பூமி. உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருவதாக அப்படின்னு வேண்டுறது. நாம் பூமி மண்ணுனால் உருவானதுனால கடவுளுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் இது மகிமை மேல் மகிமை பெற்று மறுரூபமாகி ஒளிதேகமாக ஆகிடும். அப்போ இந்த பூமி இல்லையா, இது மேலே ஏறுறார். மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். எங்கே உட்கார்ந்தார்னா நம்முடைய பரமண்டலத்தில் உட்கார்றார். எங்கே இருக்குது பரமண்டலம்? எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். நம்ம சிரசில், நம்ம தலையில் உட்கார்றார். அதுதான் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். இதுக்கு கொல்கதா மலை அப்படின்னு பேர். எல்லாத்தையும் கொள்ளுகிறன்னா சேர்த்துக்கொள்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஞானத்தை அறிவியெல்லாம் சேர்த்துக்கொள்கிறது தலையில் தான் இருக்குது. அது சேர்த்துக்கொள்கிற இடம் இந்த கொல்கதா அப்படிங்கிற மலை. அதுதான் இந்த தலை. இன்னொன்று, கிறிஸ்துவை எங்கே சிலுவையில் அடித்தாங்க? கபால ஸ்தலம். கபாலன்னா தலை, ஸ்தலம்னா இடம். இந்த கபாலம்ங்கிற இந்த ஸ்தலத்தில் தான் அவரை சிலுவையில் அடித்தாங்க. உங்கள் கபால ஸ்தலத்தில் அவர் உள்ள இறக்கிக்கங்க. அவரே வந்துடுறாரு. மலையின் மேலே ஏறினா நம்ம தேகத்தின் மேல் ஏறி எங்கே அமர்றாரு? இந்த கொல்கதாங்கிற மலையில், இந்த கபால ஸ்தலத்தில் கொல்கதாங்கிற அறிவையோடு கொண்டு உட்கார்றாரு. இதை நீங்கள் அனுமதிக்கணும். முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா, அவரை உங்கள் தலையாக ஏற்றுக்கிட்டா. கொரிந்தியரில் அப்படியே எழுதியிருக்குது, கிறிஸ்து உங்களுக்கு தலையாக இருக்கணும் அப்படின்னு. புருஷர்களே, கிறிஸ்து உங்களுக்கு தலையாக இருக்கார், கிறிஸ்துவுக்கு பிதா தலையாக இருக்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்கு. அவரை உங்கள் தலையில் ஏற்றிக்கிட்டோன்னா அவரை உங்கள் அறிவில் முக்கியத்துவம் கொடுத்து அவரை உட்கார வைக்கணும். கிறிஸ்துவே சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரேன், உங்கள் வீட்டு கதவை தட்டுறேன், நீங்கள் திறந்து இடம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட வந்து அமர்ந்து சாப்பிட்றேன், இல்லைன்னா நான் போயிடுறேன் அப்படிங்கிறார். நம்ம கட்டி வச்சுக்கிற வீட்டில் கூப்பிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறது இல்லை. இந்த தேவன் கட்டி கொடுத்துருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர் தான். முன் ஜென்மத்தில் ஆதாமா சொந்தக்காரர். இந்த ஜென்மத்தில் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கி அவருக்காக பிறந்திருக்கிறோம். அதனால் இது அவருடைய வீடு. அவர் உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கணும். அவர் உள்ளே வந்து எங்கள் கபாலஸ்தலத்தில் அவருடைய இருப்பிடம், அந்த சிம்மாசனத்தில் உட்காந்தார்னா, அறிவுங்கிற சிம்மாசனத்தில் அவர் உட்காந்தார்னா, அவருடைய சித்தம் நம்மளுடைய செயலாக மாறுச்சுன்னா அவரை போலவே வாழ முடியும். புரிஞ்சுதுங்களா? இந்த ஐயாவுக்கு புரிஞ்சிச்சு போல இருக்கு. ஆமாம், கையை அசைக்கிறாரு. இவ்வளோதான். நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் தேகத்தில் ஏறி கபாலஸ்தலமாகிய இந்த தலைக்குள்ளே இருக்கிற அறிவு சிம்மாசனத்தில் அவர் அமரட்டும். சிந்தை முழுக்க அவராக மாறணும். அவருடைய சிந்தையே உங்கள் சிந்தையாக மாறணும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் வரக்கடவுது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அப்படி இடம் கொடுத்து அவரை உள்ளே உட்கார வச்சிட்டிங்கனாக்கா அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வருதா? கிறிஸ்து கேட்க சொன்னார் இல்லையா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அன்பின் ராஜ்யம். அது யார்கிட்ட கிடைக்கும்? கிறிஸ்துவக்கிட்ட தான் கிடைக்கும். யார்கிட்டையும் கிடைக்காது, கிறிஸ்துவக்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் அவர் எங்கே ஏறி உட்கார்ந்தார்? கபாலஸ்தலத்தில், நம்முடைய அறிவில் சிம்மாசனத்தில், நம்ம அறிவு சிம்மாசனத்தில் உட்கார்றார். உட்கார்ந்து அவர் வாயை திறந்து பேசுகிறார். என்னென்ன
2ஆம் வசனம். 2 அப்பொழுது அவர் தமது வாயைத் திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால் 3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாருடையது? கிறிஸ்து உங்களுக்குள்ளே வர நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா, உங்கள் அறிவு சிம்மாசனத்தில் அவர் உட்காந்துட்டார்னா, அவர் வாயை திறந்து பேசுகிறாரு. உங்களுடைய அறிவு, ஞானம், உடம்பு, உணர்வு, கணுக்கள், அணுக்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சக்தி பாயுது. என்னென்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் இவ்வளோ நாள் யாருது நினச்சிருந்தோம்? பரலோக ராஜ்யம் யாருது? வெறும் கிறிஸ்துக்கு மட்டும் சொந்தம் இல்லையா? கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இது தாங்க புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசங்கள். இந்திய காலத்து மோசையின் உபதேசத்தில் ஆவிங்கிற ஒரு வார்த்தை வராது, சத்தியங்கிற வார்த்தை வராது. ஏன்னா அவங்க மாம்சத்தையும் தன் சுய சிந்தனையுமே மையமாக வச்சு அந்த வழிபாடு நடத்தினாங்க. முயற்சியிலேயே அந்த தன்முயற்சியிலே இருந்தது எல்லாமே. இப்போது அப்படி கிடையாது. அந்த தன்முயற்சி என்னால் முடியாதுன்னு நாம் செத்து போயிட்டோம். கிறிஸ்துவனுடைய உயிர் கொடுத்து எழும்ப வந்திருக்கோம் இல்லையா? இப்போ அந்த கிறிஸ்துவ உயிரை பெற்ற, கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்ற நீங்கள் அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். எளிமைனா என்ன? ஆவியில் எளிமை என்றால் நாம் கிறிஸ்துவின் மூலமாக பெற்ற இந்த ஜீவனை அவருடைய உபதேசம் இல்லாமல் நம்மளுடைய சொந்த அறிவில் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த தேகம் எப்படி ஆகிடுதான்? தன் ஆவியை அடக்க தெரியாதவன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். வேதம் சொல்லுது, தன் ஆவியை அடக்க தெரியாதவன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். பட்டணம்ங்கிறது நம்ம உடல் தான். மதில் இடிஞ்சு போயிருக்கிறோம்னாக்கா இந்த பட்டணத்தில் நிறைய பொக்கிஷம்லாம் இருக்கும். பட்டணம்னாலே ஒரு தலைநகரம்னு சொல்லுவாங்க இல்லையா? பணக்காரர்கள் வாழற இடம். பணக்காரர்கள் இருந்தாலே அங்கே திருடர்கள் வருவாங்க இல்லையா? அந்த பணக்காரங்க வசிக்கிற இடத்துல பெரிய பெரிய காம்பவுண்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிசிடிவி கேமரா, பெரிய காம்பவுண்டு. சில பயந்தாங்கோலிங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதுக்கு மேலே ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பி வச்சு தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி கரண்ட் பாசிங்லாம் கொடுப்பாங்க. சில பயந்தாங்கோலிலாம் அப்படி இருக்காங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ கொள்ளைச்சி வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? இந்த பாதுகாப்பு ஒன்றுமே இல்லாத, இந்த மதிலே இல்லாமல், மதில் சுவரே இல்லாமல் ஒரு வீடு, ஒரு பட்டணமோ இருக்குதுன்னு வச்சுங்க, அங்கே என்ன நடக்கும்? திருடர்கள் வந்து கொள்ளை அடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா? இவங்களையும் கொன்னுடுவாங்க, கொள்ளையும் அடிச்சுப்பாங்க. இப்போ அப்படி தானே நடக்குது. வீடு புகுந்து 1 சவரம் 2 சவரம் நகைக்கு ஆளுங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ வறுமையாக ஆயிடுச்சு, அவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு நம்ம சமுதாயம். இதெல்லாம் மாறணும். சாமிக்கிட்ட வேண்டிக்கங்க. ஒவ்வொருத்தருடைய சுயநலமான எண்ணங்கள்லாம் மாறணும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்லாம் வரணும். வேலைவாய்ப்பு, உணவு, இருப்பிடம், சுகமான வாழ்வு, தேவையான அடிப்படை, இதெல்லாம் உத்தரவாதமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆட்சியாளர்லாம் வரணும் அப்படின்னு சாமிக்கிட்ட கேளுங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் சரியில்லை. இனி அப்படியாச்சும் வரணும். அது மாதிரி வந்தால் தான் இந்த 3 விஷயத்தை, உணவு, உறைவிடம், உடை, இது வந்து எதிர்பார்க்கவே இல்லாமல் நமக்கு அடிப்படை வசதியாகவே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். பிறப்புரிமையாகவே இந்த தேசம் கொடுத்துச்சுன்னா நம்ம அடுத்தது சிந்தனைலாம் எப்படி இருக்குன்னா யோக்கியமாக வாழற சிந்தனை தன்னால் வந்துடும். இதுக்கே நம்ம பாடுபட வேண்டியதாகிடுச்சுன்னு வச்சுங்களேன். உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்துக்கே பாடுபட்டால் நம்மளுக்கு எங்கேருந்து தெய்வீக சிந்தனையெல்லாம் வரப்போகுது இல்லையா? சமுதாயம் இப்படியே தான் வாழ்ந்துனுக்குது. நாமளும் வந்து அந்த செழுத்துக்குள்ளேயே உழண்டு பழல வேண்டியதாகிடும். அதனால் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, உங்கள் ஜபத்திலலாம் வைங்க, எங்களை ஆட்சி செய்கிறவங்க நல்லவங்களாக வரணும், எல்லாருக்கும் எல்லாமும் பொதுவாக கொடுக்குற மாதிரி. அன்றைக்கி மோசே எப்படி வனாந்தரத்தில் சிந்திய மண்ணாவை அத்தனை பேருக்கும் குறைவாளவங்களுக்கு குறை இல்லாமல், அதிகம் எடுத்துங்களுக்கு அதிகம் இல்லாமல் சமநிலை பிரமாணம்னு ஒன்று உருவாக்குனா பாரு, ஒரு கம்யூனிச தத்துவத்தை. அங்கே தான் கம்யூனிசமே பிறந்தது முதல்ல. என்ன பண்ணுறது, அவங்க திரும்ப அந்த கானானுக்குள்ளே வந்து 40 வருஷம் அந்த லெசன் போய் கூட அவங்களால திருந்த முடியல. மண்ணா பதுக்கல் ஆகிட்டாங்க இல்லையா? மண்ணா திருடர்கள். இங்கே பணம் திருடர்கள் ஆகிட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னாக்கா, தன் ஆவியை அடக்க தெரியாதவன் இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்கு, இந்த தேகத்தை காப்பாற்றுறதுக்கு இது மாதிரி கொள்ளடிச்சு வைக்கிறான். ஆனால் மதில் இடிந்த பட்டணமாக இருக்குது, சத்தியம் இல்லாத
நம்முடைய தேகமாக இருக்குது இல்லையா? சத்தியம் இல்லாத வீடோ சத்தியம் இல்லாத நாடோ நல்லா வாழாது. அங்கே கொள்ளைகள் யுத்தங்கள் நடக்க தான் செய்யும். ஏன்னா அந்த நாடே அந்த மக்களே அப்படி வாழ்ந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நீதி எப்படி வரும்? அநீதி தானே திரும்ப கிடைக்கும். அநீதியாக வாழ்ந்தால் அநீதி வரும், நீதியாக வாழ்ந்தால் நீதி தான் திரும்ப வரும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது இல்லையா? இப்போ இப்படியெல்லாம் வாழ எது சொல்லிக் கொடுக்குதுனாக்கா நமக்கு உள்ளே இருக்கிற நம்ம ஆவி தான் அப்படி சொல்லிக் கொடுக்குது. இந்த உயிராற்றல் இந்த தேகத்தை காப்பாற்ற இப்படியெல்லாம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த ஆவியில் எளிமை உள்ளவராக இருங்க, நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த உயிராற்றலில் ஒரு தன்னடக்கம் வேண்டும். முதல்ல இந்த உயிராற்றலில் ஒரு தன்னடக்கம் வேணும். இதை சார்ந்து தானே இந்த உடல் அவயங்கள் அணுக்கள்லாம் வாழுது. அதனால் முதல் இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். தன் ஆவியை அடக்க தெரியாதவன் மதிலிடந்த பட்டணம். விளங்குச்சிங்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கின உடனே கிறிஸ்துவனுடைய ஆவி பெற்ற நீங்கள் இல்லையா? வேதம் சொல்லுது, மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்களும் மரித்தோர்லேருந்து எழுப்பப்படுவீர்கள். என்ன மாதிரி மரித்தோர்லன்னா, அறிவால் ஞானத்தால் இந்த உலகியலில் செத்து கிடந்த நம்ம, அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் செத்து கிடந்த நம்மளை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் அப்படி தான் எழுதியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அப்படி எழுதுனாங்க. இந்த காலகட்டத்தில் இன்னும் மோசமாக தான் ஆகிருக்குது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க நல்லா இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாரும் கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கணும், நல்லா வரணும்னு வேண்டிக்கங்க. தன் ஆவியை எளிமைப்படுத்தணுன்னா இந்த தேகத்துக்காக நாம் எப்படியெல்லாம் இந்த உலகியலில் வாழறோமோ இது போல தான் இந்த உலகத்தில் உள்ள சகல உயிர்களும் வாழும். மனுஷங்க மட்டும் இல்லை, சகல உயிர்களும் வாழும். வேதம் சொல்லுது, இந்த பூமியினுடைய துன்பம் தாழ முடியாமல் சகல உயிர்களும் இந்த இதுலேருந்து விடுபட்டு வேறு ஒரு உலகத்துக்கு போகணும், வேறு ஒரு வாழ்க்கைக்கு போகணுன்னு கர்ப்ப வேதனைப்படுதோம் சகல உயிர்களும். அதில் நாமளும் ஒன்று. காரணம், நம்ம ஆவியை அடக்க தெரியாமல் இப்படி வாழ்ந்துட்டோம். அதனால் கிறிஸ்து சொல்கிறார், தன் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்த வசனம் 4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். யாருக்கோசம்? வெளியில் யாருக்கோ ஒரு துயரம் வந்துச்சு, அதுக்காக நான் துயரப்படுறேன், அப்படி துயரப்பட்டால் நான் பாக்கியவான், இப்படியா? அதுவும் உண்மைதான். ஆனால் சத்தியம் அது இல்லை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்னா யாருக்காக துயரப்படணும்? முதலாவது தனக்காகவே துயரப்படணும். தேவனுடைய சாயல்லையும் ரூபல்லையும் பெற்ற இந்த சரீரம் இன்றைக்கி ஏதோ கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ்னாலையும் ஒரு கிருமியினாலும் நம்ம தேகம் பாழா போதே. இதை பற்றின ஒரு துயரம் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? நம்ம மற்றவங்க மேலே துயரப்படுறது மட்டும் இல்லைங்க, தன் மீதே ஒரு துயரப்படணும். ஏன்னா இந்த தேகம் நமக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, கிறிஸ்து இயேசுக்கு சொந்தமாக. ஏன்னா அவர் ரத்தத்தில் நம்ம இதை வாங்கியிருக்கிறார், விலையேறப்பட்ட ரத்தத்தில் கொடுத்து வாங்கியிருக்கிறார். திருப்பிலாம் நம்ம மேலே பணம்லாம் கட்டவே முடியாது இல்லையா? எத்தனை ஜன்மம் வாழ்ந்து சுரண்டாலும் இதுக்கு ஈடு கட்டவே முடியாது இல்லையா? அதனால் இதை இப்படி பாழா போதே அப்படின்னு துயரப்படணும். இந்த தேகம் பாழா போகுது. தேகத்தில் உள்ள கணுக்கள் அணுக்கள் அவயங்கள்லாம் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நேரங்களில் செயலிழந்து போகுது இல்லையா? கண்ணு மங்கலாகவும் காது மந்தயமாகவும் சரியான வாய்ப்பேச்சு இல்லாமல் சுவாச காற்று இல்லாமல் தொடு உணர்வு இல்லாமல் இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு உபாதைகள் வருதில்ல. இது 5 தான். கண்ணு காது மூக்கு வாய் தொடு உணர்வு, இது 5 தான் வியாதி வருது. இந்த 5 மாற்றி 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 வியாதி வந்துக்கிட்டே இருக்குதே. இதை பற்றின ஒரு துயரம் நமக்கே வரணும். நமக்கே நம்ம மேலே துயரம் வந்தால் என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் இல்லையா? உண்மை தானே அது? அந்த துயரம் விழிப்புணர்வு இல்லாமல் வியாதி வந்த பிறகு நம்ம மருத்துவரை போய் நாடுறோம் இல்லையா? இது அறியாமை. இது முழுமையான துயரப்படுதல் கிடையாது. இந்த தேகத்தின் மேலே முழுமையான துயரம் இது இல்லை. வியாதி வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும்? மரணத்தின் கூர் பாவம் இல்லையா? பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால்
மரணத்தின் கூர் உடைக்கப்படுது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்புறம் கேட்கலாம், வியாதியின் கூர் எதுனாக்கா நம்மளை பற்றின நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம மீதே நாம் துயரப்படாமல் வாழ்கிறதே வியாதிகள் வர காரணமாக இருக்கும். ஒரு பெரிய பணக்காரர் உங்கள்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைச்சிட்டு அவர் ஊருக்கு போய்ட்றார். அந்த பொருளை பத்திரமாக பாதுகாத்துக்கங்க, ரொம்ப முக்கியமானது, நான் கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப வரேன், வரும்போது கொடுங்க அப்படின்றார். ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கங்க, அதுக்கான தேவைகள் எல்லாம் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன், அந்த பொருளை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த பொருளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறாருன்னு வச்சுங்களேன். அவர் கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப வரார். அந்த பொருளை அவர் கொடுத்தது போல் திருப்பி கொடுக்கணுமா, இல்லை அந்த பொருளை நான் காணடிச்சிட்டேங்க, இல்லை அது அந்த பொருள் வீணாக போச்சுங்க, இல்லை அது உடஞ்சி போச்சுங்க, நாசமாக போச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொன்னால் என்ன ஆகும்? அவர் வருத்தப்பட மாட்டாரா? இந்த பொருள் மீது உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கும் இல்லையா? ஏன் அவர் நிறைய வெகுமதி கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த பொருளை பாதுகாத்துக்கிறது. அந்த வெகுமதிக்காகவும் அந்த பொருளை பத்திரமா பார்த்துக்குவோம் இல்லையா? அதுபோல் விழிப்புணர்வு இந்த தேகத்துக்கு இருக்கணும். இது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இந்த தேகம்தான். இதை கடவுள் கொடுத்துருக்கிறார். இதோடு திரும்ப என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த தேகத்தை நம்ம கொண்டு போகணும் இல்லையா? அவர் கொடுத்த பொக்கிஷம் இல்லையா? இந்த பொக்கிஷத்தை பத்திரமா கூப்பிட்டு போகணும் இல்லையா? இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உணவு, உடை, இருப்பிடம், காற்று, தண்ணி, உணவு, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கடல், மலை என்னென்னவோ கொடுத்துருக்குறாரு இந்த பொக்கிஷத்தை பார்த்துக்க. இது மகிழ்ச்சியாகவும் இரு அப்படின்னாரு. ஆனால் நம்ம இதை சரியாக கவனிக்கலைன்னா முதலாவது துயரம் வெளியில் இருக்கிறவங்கள நமக்கே தான். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். இந்த தேகத்தின் மேலே அக்கறை இருக்கணும். அவ்வளோ துயரத்தோடு இந்த தேகம் இப்படி போயிடக்கூடாதேன்ற துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். சரி, அடுத்தது 5ஆம் வசனம். 5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். யாருக்கு சாந்த குணம்? வெளியில் யாருக்கோ வரணுமா? இல்லை யாருன்னா ரொம்ப கோவப்படுறவங்க போய் நம்ம உபதேசம் பண்ணணுமா? இப்படியெல்லாம் கோவப்படாதீங்க, பிபி வரும், சுகர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், இப்படியெல்லாம் சொன்னால் சரியாயிடுமா? சொல்கிற எனக்கே முதல்ல இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த வசனங்கள் தான் என்ன திருப்பி விட்டுது. வெளியிலலாம் இல்லைப்பா, முதல்ல ஒன்று சரி பண்ணிக்கோ அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சிக்க தான் நம்ம கபால ஸ்தலத்தில் ஒரு தாமரை விரிகிறது போல் இந்த அறிவாற்றலை அவர் விரித்து கொடுக்குறாரு. ஏன்னா உள்ளே நான் உட்கார வச்சுக்கிறது அவ்வளோ பெரியவர். எல்லா ஞானமும் கொண்டவரை என் கபாலத்துக்குள்ளே உட்கார வச்சுருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தேகத்துக்குள்ளே இப்படிப்பட்ட அறிவாற்றலை கொடுக்குறாரு. முதல்ல நீ சாந்தமாயிரு. உண்மை தானேங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நாடி பிடிச்சி பார்க்குறாங்க, ஏங்க பிபி அதிகமாகிடுச்சுங்க. இப்போ பிபி டெஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு தனித்தனி மிஷின்லாம் வந்துச்சு இல்லையா? உங்களுக்கு ஏன் ப்ளட் ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு. நிறைய டென்ஷனாக இருக்கிற சாமி. ஏசு சொல்கிறாரு, சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். ஒருவேளை இதை அந்த காலத்தில் மாற்றி கூட சொல்லியிருக்கலாம். ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா பிபி வந்துடும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ரொம்ப டென்ஷன் ஆனால் பிபி வந்துடும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதை தான் அவர் சொல்கிறாரு, சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். ஏன்னா நீ மாத்திரை போட வேண்டியதில்லை, எங்கன்னா மழை காய்ச்சி விழ வேண்டியதில்லை, திடீர்னு கோவம் வர வேண்டியதில்லை. ஏன்னா ப்ரெஷர் வந்தால் அந்த மாதிரி ஆகிடும், டென்ஷன் ஆனால் அப்படி ஆகிடும் இல்லையா? சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். எதுக்கு நமக்கு பிரச்சனை உருவாகுது? நாம் அதிகபட்சமாக இந்த உலகியலை விரும்புகிறோம். அதனால தான் ஆசை இவ்வளோ மோசமான வழிகளை காட்டிடுது. எல்லாத்துலேயும் ஆசை. இப்போ புதுசாக ஒரு சாமியார் வந்துக்கிறார், அத்தனைக்கும் ஆசைப்படு. என்னது அத்தனைக்கும் ஆசைப்படு? இதெல்லாம் உதவாக்கறீங்க. ஆசை எது மேலே இருக்கணும் அப்படின்னாக்கா தன் மீது அதிக ஆசை. கிறிஸ்து சொல்கிறார், உங்களை நேசிங்க, முதல்ல உங்களை நேசிங்க. உங்களை நேசிக்கிறது போல மற்றவரையும் நேசிங்க. அத்தனைக்கும் ஆசைப்படும். நீங்கள் வெளியே போக முடியாது. வெளியில் போய் எதனா ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக பிபி சுகர் வந்துடும். ஏன்னா அதை அடைய முடியல. நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப பெரிய ஆசை இருக்குதுல்ல. சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை அப்படியே அடைஞ்சிருவீங்க, எதை நினைக்கிறீங்களோ அந்த இடத்து தான் போகும். முதல்ல ஏன் நினைக்கணும், எதுக்கு நினைக்கணும், இது தேவையா இல்லையாங்கிறத நினைங்க.
இந்த அறிவாற்றலை முதல் விழிப்புணர்வோடு அப்படி நினைங்க, இது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு சிந்திக்க தெரியலையா, உங்களால் அதை புரிஞ்சிக்க தெரியலையா, இது நமக்கு தேவையா தேவையில்லையான்றதே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், எதனா ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஜபத்தில் உள்ளே போங்க. மேலே உட்காந்துக்கிறார் இல்லையா, மலை மேலே உட்காந்துக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லுங்கள், ஐயா உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. என்னதுங்க அந்த ஐயாவுக்கு புரிஞ்சிச்சு இவ்வளோ இருக்கு. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, இது என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. எனக்கு இது தேவையா தேவையில்லைன்னு எனக்கே தெரில, இது வந்த பிறகு நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கூடாது, அதனால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அவர் சித்தத்தின்படி வந்தால் அதை அவர் கையிலேருந்து பிடுங்கிறதுக்கு இந்த பூமியில் ஒரு வல்லவனும் கிடையாது. கர்த்தர் கையால் வாங்கினா அதை திருப்பி வாங்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் சக்தி கிடையாது. அதனால் கிறிஸ்து அப்படி தான் வேண்டினார், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, என் சித்தம் அல்ல அப்படின்னார். அது மாதிரி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லுங்கள். அப்போ வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும், அது போதும் என்று திருப்தியாக வாழுங்க, உங்களுக்கு உண்டானது போதும் என்று வாழுங்க. இந்த உலகம் நிறைய நமக்கு பொய் சொல்லி வச்சுக்குதுங்க, நிறைய தப்பாக வாழ்ந்து வச்சுருக்கிறாங்க. லக்ஸூரியான லைஃபு, ஆடம்பரம் தான் முக்கியம், லக்ஸூரியான லைஃப்பை அனுபவிக்கணும், இது அனுபவிக்கலாம் வேறு எதுக்கு இந்த ஜென்மம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒன்றோட போலங்க, இதிலேருந்து ஈடேறணும், மகிமை மேல் மகிமை அடைஞ்சு மறுரூபமாகணும், அதுக்கு இந்த உலக பொருளை பயன்படுத்தணுமே தவிர நான் லக்ஸூரியாக வாழ்ந்து அந்த லக்ஸூரி லைஃப் மேலே என் மனசை வச்சு என் பொக்கிஷம் அதுதான் நினச்சி நான் அதோடு அழிஞ்சு போயிடக்கூடாது. விளங்குதுங்களா? லக்ஸூரியே நான் தான், லக்ஸூரி நான் தான், என் தேகம்தான் லக்ஸூரி. இந்த லக்ஸூரியை நான் அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆமாம், எத்தனை பேர் நம்புகிறீங்க அதை? ஏசு சொல்கிறார், இந்த உலகத்தையே நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கிட்டாலும் அது ஜீவனுக்கு ஈடாகாது. ஜீவன் போன பிறகு இந்த டெட் பாடியை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எதுனா நம்முடைய தேகம்தான். இதுக்குள்ளே கொடுத்துருக்கிற உயிராற்றல் தான், ஆவி ஆத்மா சரீரம், இதுதான் ரொம்ப பெரிய முக்கியம். இதை நம்ம கரெக்டாக தக்க வச்சுக்கணுன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார். பாருங்க, பொறுத்தவன் பூமி ஆள்வான், பொங்கினவன் காடாழ்வான் இல்லையா? பொறுத்தவன் தான் பூமி ஆள்வான், பொங்கினவன் காடாழ்வானோ. காடாழ்வானாக்கா ரொம்ப கோவப்பட்டு எதனா பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அவரை பிடிச்சி நாடு கடத்தி விட்ருவாங்க, நாட்டிலேருந்து காட்டில் எங்கன்னா தேத்தி விட்டுருவாங்க. அதான் காடாள்றதுன்னு. சாந்தமாக இருக்கிறவங்களாம் சமூகமாக வாழ்வாங்க. இந்த சமூகத்துலேருந்து ஒருத்தர் ரொம்ப ரவுடிஸ் எல்லாம் பாட்டிங்கன்னா அமகலம் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. காடாள்றதுன்னா ஜெயில். அப்போ வந்து காட்டில் எடுத்து போய் விட்டு வந்துடுவாங்க. பொறுத்தவன் பூமி ஆள்வான், பொங்கினவன் காடாள்வான். அதை கிறிஸ்து சொல்கிறாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். வெறும் இந்த பூமியிலனா வெளிப்புறத்தில் இருக்கிற இந்த மெட்டீரியல்ஸத்தை சொல்லலை, அதுவும் உண்டு, அதுவும் உண்டு, அதையும் சுதந்திரிச்சிக்க முடியும். ஆனால் கிறிஸ்து சொல்கிறது பூமிங்கிறது நம்முடைய உடம்பை, இந்த உடம்பு பூமி, இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அதுக்கு தானே கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து எதுக்கு வந்தார்? பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு. எப்படி கூப்பிட்டு போகிறதுக்கு? எல்லாம் செத்து போயிடுங்க ஆவியாக கூப்பிட்டு போகிறேனாரா? அப்படி இல்லை. அவர் எப்படி அந்த சொந்த உடம்போடு போனாரோ அதுபோல் நம்ம இந்த சொந்த உடம்போடு போகணும்ல, இதை சுதந்திரிக்கணும்ல. இந்த பூமியை நம்ம சுதந்திரிச்சுக்கிறோம்னா, பூமிங்கிற இந்த உடலை நாம் சுதந்திரிச்சுக்கிறணும், அழியா தன்மைக்கு சுதந்திரிச்சுக்கிறோம்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இந்த உடலுங்கிற இந்த பூமி சொந்தமாகுது, சுதந்திரித்து கொள்கிற உரிமையை கொடுக்குறார். ஆமென். இதை எதிர்பார்க்கவே இல்லைல்ல நீங்கள். எல்லாம் வெளிப்புறத்தில் யாருக்கும் சொல்லி வச்சுக்குதுன்னு நினச்சிங்க. ஒரு காலத்தில் நானும் அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன். கிறிஸ்து கபாலத்தில் உட்காந்த பிறகு தான் இந்த தேகத்தை பற்றின விழிப்புணர்வு நமக்கு வருது. அவர் சொல்லிக் கொடுப்பா தான் வருது. எப்பா இது வெளியே பற்றி நான் அதிகமாக பேசலை, உன்னை பற்றி தான் பேசினேன் அப்படின்னு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு, இந்த மொத்த கூட்டத்துக்கும் கிடையாது. இந்த மொத்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும், ஒவ்வொரு உடம்புக்கும், ஒவ்வொரு ஆவிக்கும், ஆத்மாவுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இந்த வசனங்கள்லாம் சுதந்திரிச்சுக்கோங்க. சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான், பூமியை சுதந்திரித்து கொள்வான்னா இந்த தேகத்தை அழியா நிலையாக சுதந்திரித்து கொள்வது தான் சாந்த குணமுள்ளவர்கள். 6,
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். எந்த நீதி? மனுநீதியா? மனுநீதி கதைன்னு ஒன்று இருக்குது, அதை படித்து பாருங்கள், தெரியும். ஒரு ராஜா, அவருக்கு ஒரு பிள்ளை கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு கன்றுக்குட்டி மேலே தேரை ஏற்றிடுறாரு. அந்த கன்றோட தாய் போய் அந்த ராஜாவுடைய அரண்மனையில் அந்த மணி அடிக்குது. இதனால் ஆராய்ச்சி மணி அடிக்கிறாங்களேன்னு வந்து பார்த்தா மாடு நீதி கேட்குது. அந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனை ராஜா கேட்குறாரு. இந்த மாட்டோட குழந்தைய உங்கள் பையன் தேர் ஏற்றி கொண்டுட்டாரான். இந்த காலத்தில் இதுக்கு சமநீதினா எப்படி பண்ணுவாங்க? ஓ, கன்ற புல்லை அடிச்சிட்டாரா, மாட்டை பிடி, நம்ம பிரியாணி போட்டுடலாம் அப்படி ஆகிடும்ல. நீதி கேட்டு வந்த மாடை க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. இப்போ நீதி கேட்டுன்னு போகிற நீதிமன்றத்துலேயோ காவல் நிலையத்துலேயோ போருங்க மேலே குற்றச்சாட்டு போட்டுருவாங்க. உண்மை தானே? பொதுவாக நான் எல்லாரையும் சொல்லலை, சில இடங்களில் இப்படி நடக்குது. அது மாதிரி நீதி கேட்டுன்னு அந்த மாடையே பிரியாணி பண்ணிடுவாங்கல்ல. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், அப்படி ஒரு இது ராஜா இருக்கிறாரு. மாட்டோட குழந்தைய என் பையன் கொண்டுட்டான்ல, அந்த மாட்டோட குழந்தை எங்கே செத்துச்சோ அதே இடத்துல என் பையனை படுக்க போட்டு நான் தேரேற்றி கொண்டுடுறேன், உயிருக்கு உயிரே நான் பலியாக கொடுத்துட்றேன் அப்படின்னேன். இந்த நீதி சிறப்பாக இருக்குது இல்லையா? இதெல்லாம் பழைய ஏற்பாடு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் இல்லையா? உயிருக்கு உயிரை கொடுக்கறது. நல்லவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மளிலும் நல்லவர் பரமபிதா. அவர் நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ கடவுளுடைய நீதி எப்படி இருக்கும் பாருங்கள். இதே சம்பவம் வேதாகமத்தில் இருக்குது. ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு பிள்ளையே கிடையாது. 99 வயசில் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைய பலியாக கொடுக்கணும்னு கடவுள் கேட்குறாரு. அந்த மனுஷனும் 2 நாள் பயணம், கொல்கத்தான்னு ஒரு மலை, அங்கே தான் அந்த பிள்ளையை பலி கொடுக்க போகிறாரு. பிள்ளையை பலிபீடத்தில் கலத்தி கத்தியை ஓங்கி கொல்ல போகிறாரு. அசரீரி கேட்குது, ஆபிரகாமே வேண்டாம் நிறுத்து அப்படின்னு. கடவுள் என்ன சொல்ல வராரு? என்னை நம்பினவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, அதனால் உன் பிள்ளையை கொல்ல வேண்டாம். உன் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருமா, அதுக்காக என் சொந்த பிள்ளையை கொடுத்தாச்சும் காப்பாற்றுவேன்னு அங்கே ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. தன்னிலும் பெரியவங்க யாரும் இல்லாததுனால அவரே தன் மீதே ஆணையிட்டு சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், கடற்கரை மணலத்தனையாக பெருக்குவேன், வானத்தின் நட்சத்திரம் அளவாக கொண்டு வருவேன் அப்படின்னார். அந்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுறாரு பாருங்கள். உலக மனுக்குலங்கள் பாவத்தில் விழுந்துட்டாங்க. இப்போ இவங்கள மீட்டெடுக்கணும். அதுக்கு தன்னுடைய சொந்த பேரானாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பும்போது அவர் தேவனுடைய குமாரனாக வரல, இங்கே மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் சாயலாக வந்து ஆவியில் எளிமை உள்ளவராகவும் சமாதானம் பண்ணுகிறவராகவும் சாந்த குணமாகவும் வந்தார். தேவனுடைய கற்பனையை நிறைவேற்றினார். நல்ல மனுஷனானார். இவரை பாவிகளுக்காக ஒப்பு கொடுத்து கொலை செய்யப்பட்டார். எங்கே? அதே கொல்கத்தா மலையில் தான். இவர் மரணத்தின் மித்தமாக மக்களை மீட்டெடுத்தாச்சு. இவர் நீதியாக வாழ்ந்த நிமித்தமாக இவரும் உயிர்ப்பித்தார். இதுதான் தேவ நீதி. நாம் தேவ நீதி மேலே பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். எது மேலே? தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் முதல்ல தேடுங்கன்னார் இல்லையா? அவருடைய ராஜ்யம் நீதியும் எது? என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த நீதியின் மேலே பசி தாகத்தோடு இருக்கணும். உடம்பு பசி இல்லை, அறிவு பசி இல்லை, உலகியல் பசி இல்லை. இதற்காட்டிலும் ஆத்ம பசியில் எந்நேரமும் விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்நேரமும் ஆத்ம பசியோடு இருக்கணும். பசித்திரு தனித்திரு விழித்திரும்பாங்க இல்லையா? எதை பற்றினாக்கா, இந்த ஆத்மா எந்நேரம் பசித்து இருக்கணும், இறைவனோட தனித்து இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விழித்திருக்கணும். அப்போ என்ன நடக்குனாக்கா, இந்த தேகம் மகிமைப்படும். மகிமை மேல் மகிமைப்பட்டு மறுரூபம் ஆகும் இல்லையா? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த நீதியே நம்மளை நோய் வராமல், முதுமை அடையாமல், ஆரோக்கியமாக நல்ல வாழ்க்கையோட காலகாலத்தை காப்பாற்றும். அதுவே நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகும். தேவ நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து 7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யார் மேலே இரக்கம் இருக்கணும்? முதல்ல நம்மீதே நமக்கு ஒரு இரக்கம் இருக்கணும். இந்த தேகத்தை நன்றாக பார்த்து கொள்ளணும் இல்லையா? இந்த தேகத்தை நன்றாக பார்த்துக்கணுன்னா நம்மீதே நமக்கு இரக்க குணம் வரணும். நம்மீதுனா நம்முடைய தேகத்தின் மீது.
இரக்க குணம் வரலைன்னா இந்த தேகத்தை நாம் தவறான முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். இந்த தேகத்துக்கு 8 மணி நேரம் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும். 4 மணி நேரம் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபடலாம். 4 மணி நேரம் இந்த தேகத்தை உருவாக்கின இறையிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இது அவருக்காக படியணும், இது அவருக்காக பணியணும், அவரை நினைக்கணும், அவருக்காக தொழணும். அதுக்கான வேலைக்கு இந்த தேகத்தை கொண்டு போகணும். இந்த தேகத்தின் மேலே இரக்கமே இல்லாமல் பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், இரவலில் வந்த மாட்டை நிலவில் கட்டி ஓட்டுவாங்கன்னு. புரியுதுங்களா? ஓசியில் யாருன்னா மாடு கொடுத்தாங்கன்னா அது நிலா வெளிச்சத்தில் கூட வச்சு அதை வேலை வாங்குவாங்களாம். காலையில் அந்த மாடு உயிர் பழைக்கிறதே கஷ்டம், அப்படி ஆகிடும். அதுபோல் நம்ம தேகத்தை வீணாக்கிடக்கூடாது. பாருங்கள், தன் சொந்த தேகத்தை ரொம்ப நேசிக்கணும். வேதம் சொல்லுது, தன் சொந்த தேகத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. திருப்புங்க, எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிப்போம். 29 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமில்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். எப்படி பார்த்துக்கணுமா இது? தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். கர்த்தர் எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ அதுபோல் அவரவர் தன் சொந்த தேகத்தை போஷித்து காப்பாற்றணும். இதுக்கு தேகத்தின் மேலே ஒரு இரக்க குணம் இருக்கணும். நம்மீதே நமக்கு ஒரு இரக்க குணம் இருக்கணும். பாருங்கள், நம்ம குடும்ப சூழலில் நம்ம தேகத்தை சரியாக பராமரிக்கிறது இல்லை. இந்த தேகத்துக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்தை உணவு கொடுக்கறதில்ல, நல்ல நீர் கொடுக்கறதில்ல, நல்ல ஓய்வு கொடுக்கறதில்ல, இதுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ்லாம் கொடுக்கறதில்ல. நிறைய பேர் பாருங்கள், உடற்பயிற்சிலாம் பண்ண மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு வேலையே சரியாக இருக்குதுன்னுவாங்க. இந்த தேகம் நல்லா இருந்தால் தானே, இது நல்லா இருந்தால் தானே நீண்ட நாள் வாழ முடியும் இல்லையா? அப்போது இரக்கம் இருந்துச்சுனாக்கா முதல்ல இந்த சொந்த தேகத்தின் மேலே இரக்கம் இருக்கணும் இல்லையா? தன் சொந்த தேகத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நம்ம சொந்த தேகத்தை நம்ம பகைச்சிக்கிறோமா? ஆனால் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், அங்கே அறுவை சிகிச்சையிலேருந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதோ எல்லாத்தையும் பண்ணுறோம் இல்லையா? அதை காட்டிலும் இந்த தேகத்தின் மீது இரக்க குணம் இருந்திருந்தால் இந்த தேகத்தை சரியான முறையில் கர்த்தர் எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ அதுபோல் நம்ம இந்த தேகத்தை போஷித்து காப்பாற்றுவோம். உண்மை தானே? இதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சரி, 30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோமா? அவருடைய சரீரத்துக்கு ஒத்ததாகவும் அவருடைய எலும்பில் எலும்பாகவும் இருக்கிறோமா? அப்போ இந்த தேகமாகப்பட்டது நமக்கே சொந்தம் இல்லைங்க. நமக்கு சொந்தம் இல்லாததை போட்டு நம்ம கண்ணா அப்படின்னு வேலை வாங்கின்னு இருக்கிறோம். கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் பண்ணுறோம். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் இந்த தேகத்தை போட்டு அடின்னு அடித்து நிமித்தி கடைசியில் இது ஓய்வு எடுத்து படுத்துக்கிற வரைக்கும் விட்டுறது கிடையாது இல்லையா? இனி அப்படி பண்ணக்கூடாது. வாரத்தில் ஒரு முறை இந்த சர்வீஸ் காய்ச்ச வாங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த சர்வீஸ்க்கு வாங்க. இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குத உங்கள் தேகத்தை, உங்கள் இதயத்தை, உங்கள் அறிவை, உங்கள் ஞானத்தை, உங்கள் பக்தியை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக்கி விட்ரும். அப்படிப்பட்ட சர்வீஸ் சென்டர் தான் இது. வாரத்துக்கு ஒரு முறை இந்த சர்வீஸ் சென்டரில் வந்தீங்கன்னா உங்கள் முழு தேகமும் ஆவி ஆத்மா சரீரம் அத்தனையுமே கிறிஸ்து இயேசு சரி பண்ணிடுவார். அவர் எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ அதுபோல் தன் சொந்த தேகத்தை போஷித்து காப்பாற்றுவார். இந்த தேகம் நமக்கு சொந்தம் இல்லை, இது கிறிஸ்துவுடையது. இந்த விழிப்புணர்வு நமக்கு வந்துடுச்சுன்னா, நம் மீது முதல்ல இரக்கம் வந்துச்சுன்னா நம்ம மற்றவர் மீது இரக்கப்படுவோம். நம்ம உடம்பே நம்ம ஒழுங்காக பார்த்துக்காம நம்ம உடம்பு மேலே இரக்கம் இல்லாமல் இருக்கும்போது மற்றவங்கள மட்டும் எப்படி நேசிப்போம் இல்லையா? 8 மணி நேரம்ன்றது இப்போ 12 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே 16 மணி நேரம் ஆகுது. அப்புறம் 24 மணி நேரம். அதுக்கப்புறம் அவரால் நிற்க முடியாது, கீழே விழுந்துருவார். இது மாதிரியெல்லாம் நம்ம வேலை செஞ்சாலும் சரி, வேலை வாங்கினாலும் சரி, அது கர்த்தருக்கு விரோதமான செயல். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க இரக்கம் பெறுவார்கள். இது போல் ஒரு சிந்தனையோட நம்மை நாமே முதல்ல இரக்கத்தோடு கவனித்து கொண்டால் கிறிஸ்துகிட்ட இருந்து இரக்கம் கிடைக்கும். ஏன்னா என் சபையை நீ நன்றாக போஷித்து காப்பாற்றுகிறாய், உன்னுள்ளிருந்து நான் நீடித்த காலம் வாழ்வேன், நித்தியமாக நம்ம வாழலான்னு அவர் நம்மோட அன்பாக ஒப்பந்தம் போட்டுக்குவார். இந்த ஒப்பந்தம்
நீடித்த நாளாக இருக்கும், நித்திய காலம் வரைக்கும் போகணும் இல்லையா? இதில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவர் இறக்கப்பட்டு, இரக்கம் குணமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இல்லையா? இந்த தேகம் கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல் நம்ம காப்பாற்றினோம்னா இதே குணம் நமக்கு மற்றவங்களை பார்க்கும்போதும் தோணும். எல்லாருடைய உடம்பும் கிறிஸ்துவனுடைய சபை, கிறிஸ்துவனுடைய அவயங்கள், அவருடைய சரீரம், அவருடைய எலும்பு அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போ எல்லார் மீதும் நம்ம கிறிஸ்துவை பார்க்குற அந்த இரக்கத்தோடு பார்ப்போம் இல்லையா? நம்மளுடைய தேகத்துக்கு எதனா பிரச்சனை வந்தால் கிறிஸ்து மூலமாக நமக்கு இரக்கம் கிடைக்கும். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் இல்லையா? அதுக்காக தான் அவர் அவ்வளோ காயப்பட்டார், தழும்புகளை ஏற்படுத்திக்கிட்டார் இல்லையா? இந்த இரக்கம் முழுமையாக கிடைக்கும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதை என்னவோ நான் வெளியில் இருக்கிறவங்க மேலாம் இறக்கப்படுங்கன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கல்ல, கிறிஸ்து எனக்கு அப்படி சொல்லலை. முதல்ல உன் மீதே நீ இறக்கப்படு, உன் தேகத்தை சீராக வச்சுக்கோ. இது என்னுடைய சபை, இது என்னுடைய தேகம், என்னுடைய சரீரம், என்னுடைய எலும்புங்கிறார். அப்போ இதை நான் சரியாக வச்சுக்கும் போது, இது மேலே நான் அன்பு செலுத்தும் போது, இதை அக்கறையோடு பார்த்துக்கும் போது கிறிஸ்து என்ன அக்கறையாக பார்த்துக்குவார். ஏன்னா நான் இருந்தால் தான் என்னுள்ள கிறிஸ்து இருந்து இந்த உலகத்துக்கு நற்செய்தியை பரப்ப முடியும் இல்லையா? அதனால் நான் ரொம்ப முக்கியம், எனக்கு நான் ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவுக்கு நான் ரொம்ப முக்கியம். ஆதலால் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் அனைவருமே எல்லோர் மீதும் இரக்கப்பட வேண்டும். நாம் எல்லோர் மீதும் ஆவியில் எளிமையாக இருக்கணும், சாந்த குணமுறாக இருக்கணும், சமாதானம் பண்ணுறவங்களாக இருக்கணும், நீதியின் மேல் பசிதாவும் உள்ளவராக இருக்கணும், இரக்க குணம் உள்ளவராகவும் இருக்கணும். ஆமென். சரி, இந்த செய்தியை இங்கே நிறுத்துவோம். அடுத்த சபை கூடலில் அடுத்த வசனங்களை மேலும் நாம் சிந்திப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். கேட்ட செய்தியின்படி முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை அது மாதிரி மாற்ற பாருங்கள். அது கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். உலகெங்கிலும் இருந்து சாலோன் சபையின் ஆராதனையில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் கிறிஸ்து இயேசுனுடைய பூரண சமாதானமும் பரிபூரண அன்பும் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதாக. ஆமென். சரி, நாம் ஜபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமை மகிமையும் துதியும் கனமும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன். செல்வோ ஏசப்பா, என் மனசு